Welcome friends, in my exercise 5.1 17th question பார்க்கலாம். So find the values of a and b so that the function is defined by f of x equal to ax plus 1 na x less than or equal to 3, bx plus 3 na x greater than 3 is continuous at x equal to 3. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, இது continuous function கொடுத்துட்டாங்க. So continuous கொடுத்துட்டாங்கனாவே at x equal to 3 na left hand லிமிட்டும் right hand லிமிட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ அப்ப முதல்ல நம்ம left hand லிமிட்டும் right hand லிமிட்டும் கண்டுபிடிக்கலாம். எந்த வேல்யூல? at x equal to 3. Okay, so at x equal to 3 ல first left hand limit கண்டுபிடிக்கலாம். So left hand limit என்ன வரும் உங்களுக்கு? So limit x tends to 3 minus f of x equal to. Okay, so limit x tends to 3 minus, so 3 விட கம்மின்றாங்க. So 3 விட கம்மி அப்படினா உங்களுக்கு எங்க வந்துரும் நேரா ax plus 1. 3 விட greater than ஆனா bx plus 3. 3 விட கம்மி அப்படினா ax plus 1. Okay, so ax plus 1, x ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 3, so a into 3 plus 1 equal to 3a plus 1. இது left hand limit. Next right hand limit கண்டுபிடிக்கிறோம். So right hand limit எடுக்கும்போது limit x tends to 3 plus f of x. Okay, so limit x tends to 3 plus, so 3 விட greater than, so 3 விட greater than வரும்போது f of x ஓட வேல்யூ bx plus 3. Okay, so bx plus 3, x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 3, so b into 3 plus 3 equal to 3b plus 3. இது வந்து உங்களுக்கு right hand limit. நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க, is continuous கொடுத்திருக்காங்க. Therefore function is continuous னா, therefore function is continuous அவங்களே கிளியரா கொடுத்துட்டாங்க. So function is continuous at x equal to 3. அப்ப கண்டிப்பா எப்படி தான் இருக்கும், left hand லிமிட்டும் equal to right hand limit தான் இருக்கும். ஓகே, சோ அப்ப left hand limit ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 3a plus 1. right hand limit ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 3b plus 3. சோ ஜஸ்ட் இது ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 3a plus 3b இந்த பக்கம் வந்ததுனா minus 3b equal to 3 plus 1 இந்த பக்கம் வந்ததுனா minus 1. ஓகே, சோ 3 வெளிய எடுத்தோம்னா a minus b. okay, so 3 காமனா எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், a minus b இருக்கும். so 3 minus 1 2. okay, so இவங்க கண்டுபிடிக்க சொல்றது இப்போ a by b கண்டுபிடிக்க சொல்றாங்க. okay, so a minus b equal to, a minus b equal to உங்களுக்கு என்ன வருது 2 divided by 3. okay, a minus b equal to 2 divided by 3. Find the value of a and b. or yeah, okay, so a minus b equal to 2 by 3. Find the value of a and b in kekran. okay, so a equal to, so that the function is defined. okay, so a equal to 2 by 3 plus b. b equal to என்ன வரும், a minus 2 by 3 வரும். அவ்வளவுதான். இது நம்ம இது தாண்டி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது இல்ல. Find the value of a and b னா, so a ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் 2 by 3, இந்த minus b இந்த பக்கம் வந்ததுனா plus b ஆயிடும். in case இப்ப b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா b equal to என்ன ஆயிடும் உங்களுக்கு, so minus b இந்த பக்கம் போனதுனா b equal to a minus 2 by 3 ன்னு வரும். okay, so a ஓட வேல்யூ 2 by 3 plus b, b ஓட வேல்யூ a minus 2 by 3. இதுதான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் a and b வரும். ஓகே, சோ அதோட ரிலேஷன் மட்டும் நம்ம டைரக்டா எழுதிட்டு இது போட்டாவே போதும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 18th क्वेश्चन. சோ 18th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, for what value of lambda is the function, okay, so what value is a lambda is a function f of x equal to lambda into x square minus 2x, lambda into x square minus 2x if x is less than or equal to 0. okay, so next 4x plus 1 if x is greater than 0.
ஓகே ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 continuous at x equal to 0 அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ இஸ் இட் கண்டினியூஸ் அட் x equal to 0 வாட் அபவுட் த கண்டினியூ at x equal to 1 வாட் அபவுட் continuity at x equal to ஓகே ஸோ முதல்ல வந்து at x equal to 0ல இது வந்து கண்டினியூஸாக இருக்குமா எந்த வேல்யூ ஆஃப் லாம்டான்னு கேட்குறாங்க அதே மாதிரி x equal to 1 கண்டினியூஸாக வருமா வராதா ஓகே ஸோ முதல்ல x equal to 0 கண்டினியூஸாக இருக்கும்போது லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்து x equal to 1 கண்டினியூஸ் இருக்குமா இருக்காதா இதுதான் கொஸ்டின் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம at x equal to 0 கண்டினியூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ at x equal to 0 போது ஃபர்ஸ்ட் at x equal to 0 first left hand limit கண்டுபிடிக்கணும் so left hand limit போது so limit x tends to 0 minus so f of x equal to so limit x tends to 0 minus so 0 ஓட கம்மின்றாங்க so 0 ஓட கம்மின்னும் போது உங்களுக்கு நேரா எங்க போகும் so lambda into x square minus 2x okay so lambda into x square minus 2x னா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க 0 ன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன ஆயிரும் டோட்டலா உங்களுக்கு 0 minus so lambda into total 0 minus 2 into 0 ன்னு வந்துரும் so total உங்களுக்கு 0 ன்னு வந்துரும் so அப்ப left hand limit ஓட வேல்யூ உங்களுக்கு 0 so next right hand limit போனோம்னா 0 plus f of x so limit x tends to 0 plus so 0 ஓட greater than வருது 0 ஓட greater than உங்களுக்கு f of x என்ன வந்துரும் 4x plus 1 so 4x plus na x oda value enna ungalku 0 so 4 into 0 plus 1 4 into 0 0 ungalku plus 1 irukku so 0 plus 1 enadhu 1 okay so left hand limit ungalku 0 nu varudhu right hand limit enna nu varudhu 1 nu varudhu so left hand limit not equal to right hand limit varudhu okay so left hand limit not equal to right hand limit so not equal to right hand limit na எந்த வேல்யூ ஆஃப் லாம்டா வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்தா x equal to 0ன்றாங்க ஆனா நமக்கு டோட்டலாவே எந்த வேல்யூஸ்லயுமே டோட்டலா உங்களுக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல்னா டோட்டல் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் therefore f is not continuous at x equal to 0 முதல்ல x equal to 0 லே கண்டினியூஸே ஆகாது கண்டினியூஸ் ஆனா மட்டும் தான் நம்ம லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் சோ முதல்ல at x equal to 0ன்ற பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸே கிடையாது சோ கண்டினியூஸே கிடையாதுன்னா எந்த லாம்டாவுமே இதல கண்டுபிடிக்க முடியாது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் லாம்டா எந்த வேல்யூ ஆஃப் லாம்டாக்குமே இது வந்து கண்டினியூஸ் சோ கண்டினியூஸ் இல்லாதனால இதல லாம்டா கண்டுபிடிக்க முடியாது ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x equal to 1 வந்து செக் பண்ண சொல்றாங்க சோ இது கேஸ் 1 எடுத்துக்கலாம் so next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது case 2 okay so case 2 எடுக்கும்போது at x equal to 1 so அதே மாதிரி சேம் left hand limit கண்டுபிடிக்கிறோம் so left hand limit கண்டுபிடிக்கும்போது so limit x tends to 1 minus f of x equal to so limit x tends to 1 minus 1 ஓட கம்மியா இருக்கணும்ன்றாங்க so 1 ஓட கம்மியா இருக்கணும்னும்போது இந்த கண்டிஷன்ல பாக்கும்போது x less than or equal to 0 0 ஓட கம்மியா தான் இருக்குது இது எல்லாமே ஓகே so 0 ஓட கம்மியா இருக்கும்போது இந்த கண்டிஷன் வராது அப்ப greater than 0 ல வந்துரும் so greater than 0 ல வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் 4x plus 1 வந்துரும் ஓகே so உங்களுக்கு இதுல 4x plus 1 ஓகே so x ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 1 so plus 1 so 4 plus 1 என்னது உங்களுக்கு 5 ஓகே so இங்க கொடுத்திருக்கிறது less than or equal to 0 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 0 ஓட கம்மி அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு x lambda into x square minus 2x ஆனா இங்க நமக்கு வந்தது 1 வந்துருச்சு so 1 னாவே கண்டிப்பா greater than 0 ல போயிடும் so greater than 0 ன்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு f of x என்னது 4x plus 1 ஓகே so next அடுத்து right hand limit பார்த்தோம்னா so right hand limit வந்து at at x equal to 1 na right hand limit வரும்போது limit x tends to 1 plus f of x so limit x tends to 1 plus என்னும்போது உங்களுக்கு f of x சேம் அதே தான் என்னது 4x plus 1
okay, so 4 into x ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 1 plus 1, so 4 plus 1 equal to 5. okay, so f is continuous. இது வந்து continuous இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா x equal to 1 ல வந்து it is continuous. therefore left hand limit equal to right hand limit. so therefore f is continuous. f is continuous எங்க at x equal to 1 for all values of lambda. எல்லா values of lambda க்கும் continuous அப்படின்றாங்க. okay, thank you.